माता की, भारत माता की, वंदे। காங்கிரஸ்காரர்களே பாரத் மாதா கி ஜெய். நான் பைத்தியக்காரா? திரு எச் ராஜா அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகத்தில் இந்த பதிவு அவர் தாங்க போடுவாரு. வேற எச் ராஜா இல்ல, எச்ச ராஜா. பச்சை அரசியல் விபச்சாரிகள். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே காங்கிரஸில் இருந்து திரு திருச்சி வேலுசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக நிறைய இடங்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளாரும் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய இராணுவம் சொல்கிறது மிக துல்லியமான தாக்குதல், பொதுமக்களை நாங்கள் யாரையுமே தாக்குதல்லாம் உள்ளாக்கலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கிடைக்குது. இந்தியாவுடைய தாக்குதல், பாகிஸ்தானுடைய எதிர்வினை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்திய அரசின் சார்பில் சொல்லியிருக்கிற ஒன்று நம்மை பெருமிதம் கொள்ள வைக்கிறது. அந்த நாட்டோடு போர் செய்கிற போதும் கூட சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர்கள் அல்லது கலவரக்காரர்கள், தீவிரவாதிகள் அவர்களை மட்டும் துல்லியமாக தாக்கினமே ஒழிய பொதுமக்களை தாக்குவதற்கு நாங்கள் முயற்சியே செய்யவில்லை என்று சொல்லி அதை போல செய்திருப்பது ஒரு போரில் கூட இந்திய நாடு, இந்திய இராணுவம் மனிதாபிமானத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனும் அதை பெருமை கொள்ளலாம். ஆனால் இதில் இன்னொரு அடுத்த பக்கம் இருக்கிறது. அந்த அடுத்த பக்கம் என்பது சாதாரண மனிதனுக்கு கூட புரிகிற விஷயம். இந்தியா என்ற ஒரு பலம் பொருந்திய நாடு, பாகிஸ்தான் என்பது மிக சாதாரண ஒரு நாடு. இந்திய நாடு முடிவு செய்து விட்டால், பாகிஸ்தானை அழிப்பது என்று முடிவு செய்துவிட்டால் 1 மணி நேரம் போதும், அந்த நாடே நிர்மூலமாகி போயிடும். மக்கள் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, வேறு விஞ்ஞானம் மாறுதலாக இருந்தாலும் சரி, அல்லது திறமையாக இருக்கட்டும், இராணுவ திறமையாகட்டும், எதுவுமே இந்தியாவோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு சொல்லுகின்ற அளவு கூட பாகிஸ்தான் கிடையாது. உண்மை, இன்னொரு பெரிய உண்மை இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு வரை உலகத்திலேயே இராணுவ விமானங்களை பயன்படுத்தி சாகசம் செய்வதில், குண்டு வீசுவதில் பெண்களில் கைதேர்ந்த விமானிகள் உக்ரைன் நாட்டில் மட்டும்தான் இருந்தார்கள் என்று கேள்விப்பட்டோம். அது உங்களுக்கு புரியணும்னா இன்னொன்று சொல்றேன். இலங்கையிலே உச்சகட்ட போர் நடக்கிற போது பல குண்டுகள் வீசின சொன்னாங்கல்ல, அன்றைக்கெல்லாம் இங்கே இருக்க சொன்ன காரணம் வேற. அதற்கு பின்னால் அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். அங்கே அந்த கொத்து குண்டுகள் எல்லாம் வீசியது உக்ரைனை சேர்ந்த அந்த பெண் இராணுவ விமானிகள் தான். அந்த அளவுக்கு பெண்களிலேயே இப்படிப்பட்டவர்கள்லாம் இராணுவத்தில் இருந்தார்கள். உக்ரைன்ல தான் இருந்தாங்க, எங்கேயுமே கிடையாது. அதையும் முடித்த, அதிலும் இந்தியா முன்னணியில் இருக்கிறது என்று காட்டுவதை போல 2 நாட்களுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய ஆபரேஷன் செய்ததை தலைமை தாங்கியது குரோஷி என்கின்ற இந்திய இராணுவத்தில் பணியாற்றுகின்ற ஒரு பெண் தான். அவர்தான் இதை தாக்குதல் வெற்றிகரமாக செய்தார் என்பதை கேட்கிற போது இன்னும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பாகிஸ்தானை என்ற பலம் பொருந்திய பெரிய நாட்டுக்கு எதிராக நாம் போராடவில்லை. அதிலும் ஒரு தர்மத்தை நாம் கடைபிடிக்கிறோம். பொதுமக்களை அச்சுறுத்தாமல், பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பு இல்லாமல் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை, இராணுவத்தை மட்டுமே தாக்குவது என்பது உலகம் முழுவதும் இருக்கிற வல்லரசுகளுக்கும் சேர்த்து ஒரு போரை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இந்தியா ஆலோசனை வழங்குகிறது, முன்மாதிரியாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு போர் அறத்தை இந்தியா உலக நாடுகளுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் நேற்று அபிஷியலா வெளிவந்த தகவல்ல இருந்து சொல்றாங்க, பாகிஸ்தானுடைய அத்துமீறல் கிட்டத்தட்ட காஷ்மீர் பகுதிக்கு மிக அருகில் இருக்கிற தேவாலயங்கள் மீது தாக்குதல், குருதுவார்கள் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அத்துமீறலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் முதல்ல சொன்னதை நீங்க திரும்பி சொல்றீங்க. போரில் கூட ஒரு தர்மத்தை, அறத்தை இந்திய இராணுவம் காக்கிறதுன்னு சொன்னேன். அந்த தரமோ அல்லது தர்மமோ அல்லது அறமோ பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு நாடு போர் செய்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் மட்டுமில்லை, அதெல்லாம் நாம் பிரமிப்போட பார்க்கிறோம். ரொம்ப பேர் விவரம் தெரியாம அவன் பேசிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இராணுவம் கூட அல்ல, போராடி குழுவே அந்த தர்மத்தை கடைபிடித்திருக்கிறது. பக்கத்தில் இலங்கையில் ஒரு காலகட்டத்தில் இலங்கை இராணுவத்தை எதிர்த்து, இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து உலக வரலாறுலே இல்லாத அளவுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு போராடி குழு, வான்படை, தரைப்படை, கப்பல் படையெல்லாம் வைத்து போராடியது புலிகள் இயக்கம். இதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. அவர்கள் கடைசி வரை
அவர் மக்களை தாக்கணும்னு நினைச்சா அங்க இருக்கிற மக்களை எவ்வளவோ பேரை கொன்று குவித்திருக்க முடியும். அதை செய்யவே இல்லை. எந்த இடத்திலும் இலங்கை இராணுவத்தை தான் தாக்கியிருப்பார்களே ஒழிய பொதுமக்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் வராத அளவுக்கு அவ்வளவு எச்சரிக்கையாக அவர் இருந்தார்கள். தங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அது ஒரு போராளி குழுவுக்கே இருக்கிறது என்றால் ஒரு அரசாங்கத்துக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அந்த நேர்மை நமது நாட்டில் இருக்கிறது, மகிழ்ச்சி அடைவோம். பாகிஸ்தானில் இல்லை என்பது புரிகிறது. அவர்களுக்கு பாடம் கற்றுத்தர வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வந்திருக்கிறது, வேற வழியில். ஐயா, இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் குறிப்பா இந்த ஐபிஎல் மேட்ச்ல ஸ்கோர் வர மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு பரபரப்பு, ஒரு போர் வெறி மனநிலையை இங்க உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? போர் வெறியை உருவாக்குதல்ல, மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்குறார்கள். நான் முன்னால சொன்னதுதான், பாமரனுக்கு வேணா புரியாம இருக்கலாம், மீடியாவில் இருக்க எப்படி புரியாம இருக்கும்? இந்தியா என்கிற நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தான்கிற கொசு தான் பெரிய எதிரியா? அவர் அடிச்சிருவாங்க ஜாக்கிரதை அப்படி இப்படின்லாம் இவங்க போற செய்தி போடும்போது அவர்களுக்கே கூச்சமாக இல்லையான்னு தெரியல. நான் துவக்கத்திலே சொன்னேன், இந்தியா மட்டும் நினைத்தால் 1 மணி நேரம் போதும் பாகிஸ்தானை அழிப்பதற்கு. அந்த அளவுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இந்தியாவில் இருக்கிறது. எல்லாம் சண்டையே ஒரு காலத்தில் சேரன் சோழனுக்கு சண்டை, சோழனுக்கு பாண்டியனுக்கு சண்டை, பாண்டியனுக்கு பல்லவனுக்கு சண்டை, எல்லாம் வேலும் வாழும் தாங்கிய மரவர்கள் வீழ்ந்தது கிடையாது பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஆளே தேவையில்லை, நேரில் போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேருந்து உட்கார்ந்த இடத்துல ஏவுகணை மூலமா 500 மைல் 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் மாறி இருக்கிறது. அந்த விஞ்ஞான யுகத்தில் இன்னொன்றையும் இந்த இடத்துல அது பழுத்தமா பதிவு பண்ணும். சர்வதேச அரங்கிலே பெரிய வல்லரசுகளுக்கு இணையாக இதிலும் விஞ்ஞான யுகத்தில் அவருக்கு இணையான முன்னேற்றம் வருவதற்கு ஒரு அடித்தளமிட்ட ராஜீவ் காந்தியை இந்த நேரத்தில் நாம் மறக்கக்கூடாது. அவர் தான் இதுக்கு வித்திட்டவர். அது இன்றைக்கு இந்தியாவை எல்லாரும் பார்த்து இந்தியாவை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கு. ஒரு காலத்தில் ராஜீவ் காந்தியுடைய தாத்தா அவர் யதார்த்தவாதி, எதிரியே இல்லை, சமாதான மனிதன் தான் அப்படின்னு நினைச்சாரு. அதனால அவர் சங்கடங்களை சந்திச்சார் சைனா வார்ல. ஆனால் அவருடைய பேரன் ராஜீவ் காந்தி போர் வந்தாலும் அதை சந்திப்பது, உலக நாடுகளுக்கு இணையாக இந்தியாவை வளர்ப்பது, அதற்கு விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் கொண்டு வரணும். அதனுடைய துவக்கம் தான் கணினி யுகம். இன்றைக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அமெரிக்காவை விட, ஏன் ஜப்பானை விட, கொரியாவை விட கூட பல இடங்களில் இந்தியா முன்னேறிக்குன்னா அவர் அதை கொண்டு வருகிற போது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே எதிர்ப்பு இருந்தது, எதிர்கட்சிகள் மட்டுமல்ல. அதையும் மீறி அவருடைய தொலைநோக்கு பார்வை, எதிர்காலத்தில் இது வளர்ந்தால்தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று நினைத்து அவர் உருவாக்கினார். அவருடைய தொலைநோக்கு பார்வை இன்று அவர் இல்லாவிட்டாலும் நன்றியோடு நாம் பார்க்கணும். இந்த ஒரு காணொளி இருக்கு, இதை அப்படியே பாருங்க. Rajiv Desai won't say it. Did you see Rajiv Desai won't say it, Sanju? Well, I'm questioning it. I'm questioning it. Deal with it. Deal with it. You're sounding demented. Say Bharat Mata ki jai. Say Bharat Mata ki jai. Say, Congressman, say Bharat Mata ki jai. Anybody here, and they'll all say you're the... I'm asking you. You pseudo-secularists, intellectual frauds. Bharat Mata everyone. Let's say it together. ஒரு சரியானதை காட்டினீங்க. இந்த இவரெல்லாம் பைத்தியம்னு சொல்ல மாட்டேன், அயோக்கியர்கள். இவர்களை மக்களை அடையாளம் கொடுக்கணும். காங்கிரஸ்காரர்களை பாரத் மாதா கி ஜெய்னு எடா பைத்தியக்காரா. இந்தியா 200 ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷ்கிட்ட அடிமை கிடந்த போது அதை எதிர்த்து போராடியது காங்கிரஸ் கட்சியா அல்லது நீ பேசுற ஆர்எஸ்எஸ்? ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு என்றைக்காவது பிரிட்டிஷை எதிர்த்து போராடி இருக்கா? போராடவில்லை என்பது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வருகிற போது அவரை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை காங்கிரஸ் நடத்தி பல்லாயிரக்கணக்கான பேர் அடி உதைப்பட்டு சிறையில் வாடிய போது பிரிட்டிஷ் ராணிக்கு அணிவகுப்பு மரியாதை கொடுத்தவர். துடிப்பு என்பது வேறு, நடிப்பு என்பது வேறு. இவர்கள் நடிகர்கள். இந்த நடிகர்களை இந்திய நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும். கடந்த கால வரலாறுகளை தெரியாமல் போனதுதான் இந்த விபத்துக்கு காரணம். தியாகியை ஏமாடி என்கிறான், துரோகியை தியாகி என்று சொல்லுகிறான். அதற்கு காரணம் வரலாறு மக்களுக்கு தெரியப்படலை. அதை தெரிய வைப்பதற்கு நீங்க காட்டின காணொளி, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்.
இப்போ இதை யார் சமூக ஊடகத்தில் போட்டிருக்காங்கன்னா திரு ஹெச் ராஜா அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகத்தில் இந்த பதிவு அவர் தாங்க போடுவாரு. ஹெச் ராஜா அப்பனும் நான் நேரடியாக கேட்குறேங்க, ஹெச் ராஜா அப்பனும் பாட்டனும் யாராவது ஒரு நாள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ண ஒரு ஆளை சொல்லுங்க. இல்ல உன்னுடைய ஆர்எஸ்எஸ், நான் முதல்ல கேட்டேன், ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டதே சுதந்திர போராட்டத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக சேர்ந்து போராடுகிறார்கள், இவர்களை பிளவுபடுத்தினால்தான் அது பலவீனமாகும் என்பதற்காக பிரிட்டிஷார் நினைத்தார்கள். அதற்காக அவர்களால் உருவாக்கப்பட்டதான் ஆர்எஸ்எஸ். இதனுடைய வன்மையான குற்றச்சாட்டு இல்லைன்னு மறுக்க முடியுமா? அடுத்த கேள்வி கேட்கிறேன், இந்த ராஜாவோ அந்த பாட்டனோ எவனும் சொல்லட்டும், இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து ஒரு 60-65 ஆண்டுகள் வரை ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகம் நாக்பூர்ல இருக்குல்ல, அங்கே சுதந்திர தினத்தண்ணி அன்னைக்கு இந்த தேசிய கொடியை இன்னைக்கு அழைத்திருக்காங்களா? இந்த உத்தம புத்தர்கள்லாம் தேசபக்தி பத்தி இவங்க உபதேசம் பண்ணாங்க, நான் கேட்கணுமா? பச்சை அரசியல் விபச்சாரிகள் அவர்கள். இந்த காணொளி பார்க்கிறப்போ கிட்டத்தட்ட இந்த போர் பதற்றத்தை வைத்து இந்தியாவிற்குள்ளும் ஒரு பதற்றத்தை உண்டாக்குவதுதான் இவங்களோட நோக்கமா? துவக்கத்தை என்னங்க சொன்னேன், போர் என்பது இந்தியாவோடு போரிடுற அளவுக்கு வல்லமையான நாடல்ல பாகிஸ்தான். இதை வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த மக்களை வைக்கணுங்கிறதுக்காக பண்றது. அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பாருங்க, நேற்று கூட இந்த போர் நடக்கிற போது இந்தியா முழுவதும் எல்லா மாநில தலைநகரிலும் காங்கிரஸ் கட்சி இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய தார்மீக ஆதரவை காட்டுவதற்கு ஒரு அமைதி ஊர்வலத்தை நடத்திருக்கு. பிஜேபி நடந்துச்சு, ஆர்எஸ்எஸ் நடந்துச்சு, காங்கிரஸ் தான் நடத்திருக்கு. நான் கேட்கிறேன், இந்திய நாட்டை பத்தி பெத்தவளுக்கு தான் வழி தெரியும். போராடி அடிபட்டு செத்து சுதந்திரம் வாங்குறதுக்கு காரணமா இருந்த காங்கிரஸ் காரனுக்கு இல்லாத உரிமை காட்டி கொடுத்த உங்களுக்கு ஏது? ஆமா, பிரிட்டிஷ்காரனுக்கு காட்டி கொடுத்தவங்க தானே. நான் வெளிப்படையா சொல்லட்டுமா, அந்த கட்சியுடைய பிதாமகன் வாஜ்பாய் ஆக்ராவில் போலீசாரால் தேடப்பட்ட 2 சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒளிஞ்சிருக்கிற ஒரு இடம் அவருக்கு தெரியுது. அவர் போலீசிடம் காட்டி கொடுத்தாலும் அந்த 2 பேரை பிடிச்சி உள்ள வச்சாங்க வாஜ்பாய். ஆமா, இதுதான் உங்களுடைய வரலாறு. ஆர்எஸ்எஸ்ல நாம தெளிவா கேட்கிறேன், யாராவது சுதந்திர போராட்டத்தில் போராடி ஜெயிலுக்கு போன ஒரு ஆளை சொல்லு. இன்னைக்கு பேசுறீங்கல்ல, நான் நரேந்திரனை கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் பிறந்தது சுதந்திரத்துக்கு அப்புறம். அவங்க அப்பா யாராவது போனாங்களான்னு தான் கேட்கணும். ஆனா இப்ப இருக்கிற ஒருத்தர் மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் தான் அத்வானி. அவர் அந்த வாலிப வயசு தானே இந்த போராட்டம் நடக்கிற போது சுதந்திரத்துக்கு ஆதரவாக போராடினாரா, பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா இருந்தாரா? சொல்லுங்க இந்த ராஜாவை. இவர் எச் ராஜா இல்ல, எச்ச ராஜா. கண்டிப்பா இந்த போர் பதற்றம் உள்ளிட்ட இந்த நிறைய சூழல்கள் கடந்து வருது. இப்ப காங்கிரஸ் கூட நேற்று எல்லா இடங்கள்லையுமே அமைதி, காங்கிரஸுக்கு இராணுவத்திற்கு ஆதரவான ஒரு பேரணி எல்லாம் நடத்தியிருக்கு. இன்று மாலை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இராணுவத்திற்கு ஆதரவான ஒரு மிகப்பெரிய பேரணியை திட்டமிட்டு இருக்கிறார். இது ஒரு சில பார்வையாளர்களுக்கு இது இராணுவத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை முதல்வர் எடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கத்து விமர்சனம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிடும், போரை ஊக்குவிப்பதற்காக முதல்வர் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய பார்வை? அதல்ல, நீங்க நீங்களும் நானும் இங்க சாதாரணமாக இங்கே ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கிறோம். எதனால் நாடு முழுவதும் 140 கோடி மக்கள் சுதந்திரமாக இருக்கிறோம்னா, வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல், புயல் என்றும் பாராமல், பனி என்றும் பாராமல், எங்கேயோ ஐஸ் கட்டி நடுவில் கூட எல்லையோரத்தில் இந்த நாட்டு மக்கள் இங்கே நிம்மதியாக வாழ்வதற்காக தங்களுடைய நிம்மதியை தொலைத்து இராணுவ வீரர்களாக இருக்கிறாங்கல்ல, அவர்களை மதிப்பதும் பாராட்டுவதும் நன்றியுள்ள ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அது மற்ற நேரத்தில் எல்லா நேரத்திலும் நம்ம சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட போர் வருகிற நேரத்தில் நீங்கள் எங்களுக்காக தான் உயிரை பணைய வைத்து போராடுகிறீர்கள், எங்களுடைய தார்மீக ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு என்று காட்டுவதற்காக இப்படி செய்வது என்பது நன்றியுள்ள ஒவ்வொரு மனிதனும் செய்கிற செயல். இதை யாராவது குறை செய்யறான்னா, குறை சொல்றான்னா, அவனை எல்லாம் நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கூடாது. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்திய அரசாங்கம் சார்பில் ஒரு 3-4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று, பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சரோ பாதுகாப்புத்துறை அமைச்சரோ செய்தியாளர்களை சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது சரியா? நிச்சயமா. ஓகே, கடந்த காலத்தெல்லாம் மிக மோசமான பாதிப்பை சாக்குறோம். அந்த காலத்தில் நேரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறார். அதற்கு பின்னால மோசம்னு சொல்றதுக்கு காரணத்தை சொல்லிடுறேன். சாஸ்திரி இருக்கிறவங்க தான் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு. அவர்களும் யதார்த்தமா இராணுவத்திற்கான தேவையான இந்த துப்பாக்கிகள், நவீன துப்பாக்கிகள் தான் வாங்கி வைக்கல. நம்ம
அன்றைக்கு பெரிய அளவுக்கு இருந்தது பேட்டன் டேங்க். அந்த பேட்டன் டேங்க் இதுகிட்ட இருந்துச்சு, பாகிஸ்தான் இருந்துச்சு. அவன் போரிடுகிற போது அதை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமை வச்சு எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொன்னா மனசு வலிக்கும். நான் முதல்ல சொன்னதுக்கு ஒரு உதாரணம் அது. ஒரு ராணுவ வீரர் நினைக்கிறான், இதை உடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, கையில் 4 ஜுண்டுகளை பிடிச்சிட்டு ஓடி போய் இந்த டேங்க் முன்னால் விழுகிறான். விழுந்த வந்து டேங்க் அவன் மேலே ஏறுது. அவன் அப்படியே நசுங்கி கரும்பு சாறு பிடிக்கிற மாதிரி ரத்தம் போய் செத்து போகிறான். ஆனால் கீழே அந்த பாம் வெடிச்ச உடனே அந்த டேங்க் ஒடிச்சு செதறிடுது. அப்புறம் ஆடி போயிடுறாங்க. ஒரு டேங்கை உடைத்தால்தான் நமக்கு பாதுகாப்புன்னு ஒரு ராணுவ வீரன் நினைச்சு உயிரே கொடுத்தானே, அவன் பேர் இதயதுல்லா. அவனுக்கு எல்லை ஓரத்தில் இன்னமும் நினைவு சின்னமே வச்சிருக்கோம். இது போல அந்த அப்படியெல்லாம் போராடி அந்த போர் நிறுத்த வச்சு, இல்லைன்னா அந்த போர் நிறுத்திருக்க முடியாது. அப்போதும் பத்திரிகையாளர் சந்திச்சார் சாஸ்திரி. அதற்கு பின்னால போர் வந்துச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு இந்திரா காந்தி காலத்தில். அவரும் பத்திரிகையாளர் சந்திச்சார். இந்த மாதிரி பதட்டமான நேரத்தில் நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த வதந்திகள் பரவாமல் தடுப்பதற்கு பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது ராணுவ அமைச்சரோ ஒவ்வொரு நாளும் யாராவது மாறி மாறி பத்திரிகையாளர் சந்திப்பது ஒன்றுதான் பதட்டத்தை குறைக்க முடியும். அதை இவர்கள் செய்யவில்லை என்பது வருத்தமான ஒன்று. அவர்கள் இனிமேலாவது பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். இந்திய அரசியலை கூர்ந்து பார்ப்பவர் நீங்க, ஏன்னா கடந்த கால காங்கிரஸ் வரலாறு எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் பரிச்சயம் அப்படிங்கிறதுனால இந்த இஷ்யூவை இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல், இந்திய அரசனுடைய எதிர்வினை, இதை எப்படி பார்க்குறீங்க? இது சரியான மூவா இந்திய அரசு எடுத்தது? இது வந்து வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, சரியா? இந்த துவக்கமே இந்திய நாட்டு இவர்களுடைய அலட்சியத்தால் வந்ததுதான். இந்த தாக்குதல் வந்து 27 பேர் இறந்தாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல இருந்து இந்தியாவுடைய எல்லை பாகிஸ்தானுடைய ஆரம்பம் 250 கிலோமீட்டர் நெருக்கன்றாங்க. இப்பெல்லாம் முன்ன மாதிரி போய் நேரடியாக கண்ணை முடிச்சு பார்த்தெல்லாம் வேவு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சேட்டலைட் யுகம் வந்துருச்சு. முன்னாலெல்லாம் போலீஸ்காரன் சின்ன சின்னதெல்லாம் தடையை தேடி தானே திருட்ட பிடிப்பான். இப்போ அப்படியா? அந்த தெருவில் சிசிடிவி இருக்கு, பார்த்தோன்னே அவன் பிடிச்சி கொண்டு வந்துடுறான்ல. இது மாதிரி இராணுவத்திலையும் எவ்வளவோ வந்துருச்சு. எங்கேயோ சேட்டலைட் அங்கே உட்காந்து முழுக்க கண்காணிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸும் இந்தியாவுக்கு இருக்கு. 250 கிலோமீட்டர் அவங்க இங்கே உள்ள வந்திருக்காங்கல்ல, வர்றதை அவர்கள் ஏன் கண்காணிக்கவில்லை? ஒன்று. ரெண்டாவது, ஒரு சுற்றுலாத்தலம் இவ்வளவு பெரிய விபத்து நடக்கிற போது ராணுவத்தினர் இல்லை என்பது மட்டுமல்ல, பிஎஸ்எஃப் சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் கூட அங்கே இல்லை. இவர்கள் சுட்டதுக்கு அப்புறமும் கூட அந்த இடத்துக்கு உடனே அங்க யாராவது ஒரு ஆள் இந்த ஊர்லயே இருந்ததா வந்திருப்பான்ல, யாருமே வரலையே. இவன் இன்னும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மரும குழந்தையா கையில சாப்பாடு சாப்பிட்டு வெளியே போற மாதிரி வந்து துப்பாக்கிகள் சுட்டு 27 பேர் செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா அவங்கெல்லாம் திரும்பி போறான். இது நம்முடைய அரசாங்கத்தினுடைய தவறான அணுகுமுறையால் வந்தது. அது இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க கேட்டதனால சொல்ல தவிர ஒரு வழி இல்லை. அந்த தவறு செய்ததற்கு பின்னாலாவது இப்போவாவது இவர்கள் இதை சரியா கையாண்டால் அது மகிழ்ச்சி தான். அவர்களை இவர்களே இல்லை, யார் ஆட்சியில் இருந்தாலும், என்னுடைய எதிரி ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் ஆதரவாக இருப்பதுதான் காங்கிரஸ்காரனுடைய கடமை இல்லை, ஒவ்வொரு இந்தியனுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது துவக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு பதட்டம் வருவதற்கான சூழ்நிலை நம்முடைய கவனக்குறைவால் வந்தது என்பதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. இப்போ இதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை கார்கே அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீர் வரதா இருந்துச்சு, அந்த பயணம் உளவுத்துறையினுடைய தகவலால் ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் இந்த தாக்குதல், இதை ஏதோ ஒரு கனெக்டிங் டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த பேட்டி நம்மளால பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் இந்த சந்தேகத்தை எழுப்புவது சரியா? சந்தேகம் சார் சாதாரண, நீங்க அவர் கேட்கிறாருங்க, தெருவில் போற சாதாரண கிராமத்தில் போய் பொட்டிக்கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஏண்டா இவ்வளவு பேர் செத்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டில் போயிருந்த கேள்விப்பட்டு உடனே வந்த பிரதமர் அங்கே போகாம பீகார்ல போய் ஓட்டு கேட்டிருக்காரா? என்னடா நியாயங்கிறான். அப்ப அந்த சந்தேகம் வரதானே செய்யும். அந்த சந்தேகத்தை கேட்பதில் என்ன தவறு? அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு பிரதமர் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? இல்ல அந்த கட்சியில இருந்து யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க முன்னால யாரோ ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் இந்த வீடியோ எல்லாம் போட்டான்னு அவரையாவது சொல்லட்டுமே. வெளிநாட்டில் இருக்கிற போது இந்த கோர விபத்து நடந்துச்சு, அதை கேட்டுதானே எல்லா சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணி வந்தாரு.
வந்தவுடனே அங்கே போவதான பிரதமருடைய வேலையா இருக்கணும். இல்ல சார், விமான நிலையத்திலேயே ஒரு கூட்டத்தை போட்டாரு, பாதுகாப்பு அமைச்சர் எல்லாரையும் வச்சு இறங்கின உடனே மீட்டிங்கை போட்டுட்டு தானே அடுத்த வேலையை பார்த்தாரு. உடனே போட்டு கேட்க போனார் சார். எந்த உலகத்தில் நீங்க இருக்கீங்க? இல்ல நீங்களும் அந்த மாதிரி ஊடகமா? எனக்கு புரியல. ஏங்க ஒரு பெரிய தவறை எப்படி நியாயப்படுத்த முயற்சிக்கிறீங்க? ஒரு வீட்டில் சாவு வந்துருச்சு, நீங்க அவர் நெருக்கமாக விசாரிக்க நீங்க போனீங்கன்னா கையில் என்ன பிரியாணி பொட்டலம் சேர்த்து எடுத்து போவீங்களா? அது மாதிரி தானே ஒரு கோர விபத்து நடந்து அதுக்காக டூரே கேன்சல் பண்ணிட்டு வந்தாடு, அதை விட்டுட்டு நேரா பீகார்ல போய் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணா அது எப்படிங்க ஏத்துக்குவாங்க? எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? இதுதான் இப்படி கேட்கறவங்களுக்கு என்னுடைய பதில். இப்போ இந்த போர் இதனால் வர பாதிப்பு இது வந்து என்ன மாதிரிங்க போகும்? இனி வரும் காலம் இந்த போரினுடைய சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒன்று நமக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். நான் முதலில் அதைத்தான் விளக்கமாக சொன்னேன். அந்த காலத்தில் இந்த மாதிரி போர் என்பது வேறு, இப்போ இருக்கிறது வேற. இங்கிருந்து அணுகுண்டு போட்டாலே ஒரு நாடே காலியாகிற அளவுக்கு, அதிலும் இந்தியா பலமாக இருக்குது. இவங்க பண்ணலை, உலகமே தடை செய்திருந்த போதும் ரகசியமாக இங்கே அணுகுண்டு வெடிச்சு சோதனை பண்ணோம்ல. அதெல்லாம் இவங்க ஆட்சியில் இல்லை, காங்கிரஸ் ஆட்சியிலே. ஆக அணுகுண்டும் இந்தியாவில் இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற போது ஒரு போர் என்று அந்த காலத்தில் வந்த மாதிரி ஒரு உலக போர் வந்துச்சுன்னா உலகத்தில் பாதி மக்கள் அழிந்து போவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் தடுப்பது ஒரு நாட்டுக்கல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் ஒரு கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்கள் விமர்சிக்க வேண்டும், அணுக வேண்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய இந்த நீண்ட வரலாற்று அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டதற்காக நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.